அனைவருக்கும் இனிய வணக்கம். ஏற்கனவே ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக நாம் எக்ஸசைஸ் வைஸாக ஒவ்வொரு கொஷினாக அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் மட்டும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது எக்ஸசைஸ் 1.5 6th புக்கில் டோம் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.5க்கான கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களில் இருப்பக ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மிகச்சிறிய எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் எதுன்னு தெரியணும். மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1. மிகச்சிறிய முழு எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 0. ஆல்ரெடி எண் முழு எண் அதுக்கான விளக்கங்கள்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வித்தியாசம். டிஃபரன்ஸ்னா மைனஸ். அப்போ 1 மைனஸ் 0. 1ல் 0 போயிடுச்சு அப்படின்னா 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேங்களா? அடுத்ததா 2. 17 இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு 34 இன்ட்டு 17. இப்போ பாருங்கள் 17 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க 17 இன்ட்டு 34. அப்போ இங்கேயும் இந்த டேஷில் என்ன வரணும்? 34. ரெண்டு பக்கமும் ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. என்ன பண்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனித்தனியாக சொல்லியிருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம். ஸோ இங்கே அப்படியே நம்ம பார்க்கணும் அப்படின்னா 17 இன்ட்டு 34. ஓகேவா? அடுத்தது ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும் பொழுது அந்த எண் மாறாமல் இருக்கும். ஒரு நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் வேல்யூ மாறாதுன்னு கேட்குறாங்க. 0வை ஆட் பண்ணால் வேல்யூ மாறாது இல்லையா? அப்போ 14 எடுத்துக்கிறேன்னா 14 + 0 என்ன தான் கிடைக்கும்? 14 தான் கிடைக்கும். இதுவே இங்கே கூட்டும் போதுன்னு சொல்லாமல் பெருக்கும் போதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆடட்னு சொல்லாமல் மல்டிப்ளைடுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 வந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா எந்த ஒரு நம்பர் கூட 1 பெருக்கும் போது ஆன்சர் மாறாது, 0வை கூட்டும் போது வேல்யூ மாறாது. ஓகேவா? அடுத்தது டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 0வால் எந்த ஒரு நம்பரையும் நம்மளால எதால டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ இந்த 6th அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு 0வால் டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் டிஃபைன்டு, வரையறுக்கப்படவில்லை. ஓகேவா? கேள்வி எண் 5. ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்போதோ சொன்னது தான். எந்த நம்பரால் பெருக்கும்போது 1ஆல். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். கரெக்டாக அதே கொஸ்டின் அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்கள். 1ஆல் பெருக்கும் பொழுது அந்த வேல்யூ என்னவாகாமல் இருக்கும் அப்படின்னா மாறாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். ஆமாம். முழு எண்களுடைய பெருக்கல் சமணி 0 அப்படின்னா கிடையாது. முழு எண்களுடைய பெருக்கல் சமணி 1. முழு எண்களுடைய பெருக்கல் சமணி ஐடென்டிட்டி ஃபார் மல்டிபிகேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். கூட்டல் சமணி தான் 0. இதை எடுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு நிச்சயமாக அவங்க கொஸ்டினில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. அப்போ இந்த ஆன்சர் ஃபால்ஸ். இது ட்ரூ கிடையாது, தவறு. அடுத்தது இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும். கிடையாது. இப்போ 2 நம்பரை கூட்டுறோம் 3 + 4 அப்படின்னா பாருங்கள் அதோடைய கூடுதல் பெருக்கு தொகையை விட கூட்டினா 7, பெருக்கணும்னா 3 12. கரெக்டாக? அப்போ கூடுதல் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்குமா அப்படின்னா ஆமாம். நீங்கள் எந்த நம்பர் இப்போ பாருங்கள் O2 2. இப்போ O2 2ன்றது பெருக்கல், 1 + 2ன்றது 3. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் சின்ன இது தான். நமக்கு இங்கே 2 நம்பர் எடுத்தோம். 3 4 கூட்டினா 7, பெருக்குனா 12, 3 12. கரெக்டாக? அப்போது இதை விட இது சின்னதாகிடுச்சு. அதுவே இங்கே பாருங்கள் 1 + 2 3, O2 2. இங்கே பெருக்கலை விட கூட்டல் அதிகமாக இருக்குது. வித்தியாசம் தான் பாருங்கள். இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்குது. கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? இங்கே பெருக்குனா 2 வருது, கூட்டினா 3, அதை விட அதிகமாக வருது. ஸோ எல்லா நேரத்துலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்த பெரிய நம்பர் எடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வரலாம். இப்போ 7 + 8ன்னு எடுக்கிறீங்கன்னா பெருக்கும்போது வரதை விட கூட்டல் கம்மியாக தான் இருக்கும் பெரிய பெரிய நம்பராக எடுக்கிறீங்கன்னா. ஆனால் இந்த சின்ன நம்பரில் 1 2 எடுக்கும்போது அந்த லாஜிக் அப்படியே மாறுது பாருங்கள். அதனால் இதுவும் என்னது தான் அப்படின்னா தவறு தான். புரிஞ்சு முடியுதுங்களா உங்களால்? சரிங்களா? நம்ம இப்போ நம்ம சப்போஸ் இந்த 3 + 4 வச்சு சொல்லியிருந்தோம்னா ஆமாம் சரின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் முன்னாடி இந்த லாஜிக் வரும்போது இடிக்குது பாருங்கள். ஸோ இது தவறு. ஓகேங்களா? அடுத்ததா முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்புடையவை. ஆமாம், சரி, ட்ரூ. என்ன அப்படின்னா நம்ம இந்த சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு, இது ஒவ்வொன்றத்தை பற்றியுமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் அதையும் கூட உங்களுக்கு லிங்க் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்புகள் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுன்னா இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இங்கே சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு அப்படிங்கிறதுலாம் என்னென்னா இப்போ 2 நம்பரை கூட்டுறோம். 1 + 2ம் 2 + 1ம் ஈக்குவலாக தானே இருக்கும். ஆமாம். 1 × 2ம் 2 × 1ம் ஈக்குவலாக தானே இருக்கும். ஆமாம். அதுதான் சேர்ப்பு பண்புன்னு சொல்கிறது. இப்போ 2 நம்பரை எடுத்துக்கிட்டு மாற்றி போட்டு ஆட் பண்ணாலோ இல்லை மல்டிப்ளை பண்ணாலோ ஆன்சர் மாறாது. அதே தான் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புன்றது 3 நம்பர் எடுத்துக்கிறது. 1 + 2 + 3. அதே திருப்பி போட்டு 3 + 2 எப்படி மாற்றி போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதே பெருக்கலுக்கும். ஸோ அதனால் கூட்டலும் பெருக்கலும் பரிமாற்று பண்பும் சரி, சேர்ப்பு பண்பும் சரி. இங்கிலீஷில் சொல்லும்போது அசோசியேட்டிவ் மல்டிபிகேஷனையும் அடிஷனுக்கும் சொல்லியிருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
ரெண்டுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சேர்ப்புங்கிறது 3 எடுத்துப்போம் ஆக்சுவலாக, பரிமாற்றங்கிறது தான் 2 எடுத்துப்போம். சரிங்களா, இங்கே மாற்றி சொன்னதுக்கு அந்த பண்பு எல்லாத்தையுமே தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதில் பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இது அடுத்ததான் முழு எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. மல்டிபிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஆமாம், அதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மொத்தமாக ஏதாவது 3 இல்லை 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி, இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி கீழே அவங்க ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதையும் தாண்டி மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் லிங்க்கை தரேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து கொள்குறி வகை வினாக்களில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பில் 53 + 49 × 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 0 கூட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இப்போ ஒருவேளை இந்த ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா, இதில் பாருங்களேன், 53 + 49 × 0 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மொத்தமே ஒரு நம்பர், இது கூட 0 மல்டிப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 59/1 இஸ் எந்த நம்பருக்கு கீழே 1 இருக்குனாலும் அந்த நம்பர் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பையில் இருக்கிற 1ங்கிறது நமக்கு கணக்கு கிடையாது. அப்போ ஆன்சர் இஸ் 59, ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 7. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்பொழுதும், அதாவது ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், இப்போ நான் 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதனுடைய தொடரினா இதுக்கு அடுத்த நம்பர் 5 × 6, இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்னு கேட்குறாங்க. 5 6 பெருக்குனா 30. நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஆட் நம்பராக எடுத்து இங்கே ஈவன் நம்பராக எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்த நம்பர் 8 × 9, 8 9 72. ஸோ எப்படி பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா தான் கிடைக்குதுன்னா ஒரு இரட்டைப்படை எண்ணாக தான் கிடைக்குது. பாருங்கள், அவங்க அதை தான் கேட்க வராங்க. ஓர் அண்ட் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது தான். ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர், நீங்கள் எந்த ஒரு நம்பர் எடுத்து அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக என்னவா தான் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 8. முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னி இல்லாத முழு எண் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 0. முன்னி இல்லாத இயல் எண், நேச்சுரல் நம்பர்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ 1. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னி இல்லாத முழு எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 0. முன்னி இல்லாத இயல் எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 1. ஓகேவா? அடுத்தது பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? 0 × 0 0 தான், 0 + 0 0 தான், 0/2 0, ஆனால் 2/0ங்கிறது தான் வரையறுக்கப்படவில்லை. இப்போ இதை தான் பார்த்தோம், எந்த ஒரு நம்பரையும் 0வால் டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அன்டிஃபைன்ட். ஓகேவா? அப்போ 2/0. அடுத்ததா 10வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 நம்பர் அடிஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கே அதே நம்பரை மாற்றி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ தான். அவங்க எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே 3 நம்பரை மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, அதே நம்பரை மாற்றி மல்டிப்ளையில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ட்ரூ தான். இங்கே ப்ளஸ், இங்கே மல்டிப்ளை, இங்கேயும் ப்ளஸ் மல்டிப்ளை தானே சார் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே தான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. போர்ட் மாஸ் ரூல் படி இதை முதல்ல பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை கூட்டணும். ஆனால் இங்கே வரும்போது இது ரெண்டையும் கூட்டணும், அதுக்கப்புறம் தான் இதை பெருக்கணும். அப்போ ஆன்சர் வேரி ஆகும். கரெக்டாக? ஏன்னா இது ரெண்டையும் பெருக்கும்போதே பெரிய நம்பர் வந்துடும் பாருங்கள். இங்கே அப்படி கிடையாது. ஸோ ரூல் படி இதுதான் தப்பு. அதனால் இதுதான் உண்மை அல்ல. இங்கே கவனிச்சிங்கன்னா என்னென்னா மல்டிப்ளை ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிப்ளை உள்ள கொடுக்கும்போது முதல்ல இது கூட மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அப்படி தான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள். ரெண்டு கூடயும் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. அதனால் இது ட்ரூவாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே இருக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த கீழே இருக்கிறதே செஞ்சு பார்த்தீங்கனாலே இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும், இதுக்கு தான் வராது. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆக்சுவலாக இதுவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரூல்ஸை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்புலாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பண்பை யூஸ் பண்ணி தான் இதை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி. ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. 1.5ஓட ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக முடியுது. அடுத்த வீடியோவில் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.